அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து சம்மன் இஷ்யூ பண்ண போறாங்க ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் ரிதீஷ்க்கும் 7 days வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லாம எல்ஓசி லுக் அவுட் சர்க்குலர் கொடுத்துருவாங்க. அந்த லுக் அவுட் சர்க்குலர் கொடுத்துட்டு 1 weekல வரலன்னா தென் தே கோ ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் த விசா அண்ட் பாஸ்போர்ட். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் சார். இதுதான் லீகல் டேர்ம்ஸ். இதுக்கு ஒரு மாசம் ஆகும் சார். அவங்க காலம் தாமதிக்க எல்லாரும் ஒரு பப்ளிக் லெவல்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. மோடி வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல எல்லாம் பண்றாரு, அரெஸ்ட் ஆகலையேன்னு. எப்படி சார் அரெஸ்ட் ஆவாங்க? இவங்க தப்பிச்சுட்டு போறாங்க. அது தப்பிச்சுட்டு போறது தமிழக போலீசார் உடனடியாக இருக்கிறார்கள். தப்பித்து போகிறார் என்று முதலமைச்சர் குடும்பத்திற்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. இதில் முதலமைச்சர் ஏன் வாய் அடைத்திருக்கிறார்? ஆவுன்னா மோடியை வந்து திட்டுவாங்களே, இப்பயே வாய் அடைச்சிருக்காங்க. டெல்லிக்கு வந்து சரணாகத்தில ஆக முடியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு நான் ஒன்று நிச்சயம் சொல்லுகிறேன், நரேந்திர மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை விடமாட்டார். இதனால சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு வந்ததுனால மோடி தளர்ந்து போவாரோ இல்ல சாஃப்டா இருப்பாங்க என்னது மனது போயிடுங்க. பட் இது நடுவுல நம்ம எம்பி கனிமொழி நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணிருக்காங்க சார். சார் அவங்க வந்து ஃபாரின் போறாங்க, தவிர டெலிகேஷன் மீட் பண்றாங்க. சிலதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, கனிமொழி இஸ் ஆன்டி உதயநிதி.